லேண்ட்லார்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் டெனண்ட்டை கொடுத்துட்டாங்கன்னா அவங்கள்ட்ட வாடகை வாங்குறதுக்கு உரிமை இருக்குது. அதை பொறுத்து அப்படியே சப்போஸ் அவங்கள காலி பண்ணணும் வாங்கணும் அப்படின்னா ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும், கோர்ட்டில் கேஸ் போடணும். கோர்ட்டில் கேஸ் போட்டு கோர்ட்டு மூலிமா அமீனா மூலிமா தான் காலி பண்ண முடியுமே தவிர பில்டிங்கே ஒன்று நாசம் பண்ணிட்டாருன்னா இப்போ அதை அவர் குறிப்பிட்டு இதுக்குள்ள நஷ்டஈடு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அது வந்து அவங்க ரெண்டு பேரும் பார்த்து பேசி முடிவு பண்ணிக்கிறதா சரியான முடிவாக இருக்கும். இப்போ வந்து சட்டவிரோதமா வீட்டின் உரிமையாளர் வந்து துரத்தி விடுறாரு வாடகைதாரர் அப்படின்னா அப்போ என்ன செய்யணும் சார்? அவங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து வீட்டில் வந்து நீங்கள் ஒரு கொடுத்துறதுக்காக கொடுத்துருக்கீங்கன்னா அப்போ அதில் வந்து நீங்கள் தங்கிக்கலாம், உங்கள் மனைவி தங்கிக்கலாம், இல்லை உங்கள் பிள்ளைகள் தங்கிக்கலாம், அப்பா அம்மா ஒரு ரிலேட்டிவ் தங்கிக்கலாம். இப்போ அது இல்லாமல் வேற யாராவது எக்ஸ்ட்ராவை தங்கணும் வாங்கணும்னா அது உங்களோட உரிமை தான். அது வந்து பேசிக்கலி பார்த்தீங்கன்னா அது அவங்களோட உரிமை தான். இப்போ அந்த இடத்துல அவங்க இல்லாமல் வேற ஒருத்தரை கொண்டு உட்கார வச்சு நீங்கள் விடுறோம் அப்படின்னா அப்போ அது வந்து ஒரு மேல் வாடகைன்ற மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் கருதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த காரணத்துக்காக வாடகை கொடுக்காங்களோ அந்த பர்பஸ்க்கு மட்டும் தான் பயன்படுத்தினா தவிர மாற்று உபயோகத்துக்கு பண்ணக்கூடாது. இதெல்லாம் அவங்களோட கடமை. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்ட்டியாக பண்ண முடியாது. அட்வொகேட்டை வச்சு தான் நீங்கள் பண்ணி ஆகணும். அட்வொகேட்டுக்கு ஒரு வக்காலத்தை கொடுத்தா போதும், அவங்க அந்த கேஸை எடுத்து நடத்துவாங்க. நீங்கள் கோர்ட்டுக்கு போக வேண்டிய தேவையில்லை, எல்லா வயதாக நீங்கள் போக வேண்டிய தேவையில்லை. என்னைக்கு நீங்கள் சாட்சி சொல்ல தேவைப்படுதோ அல்லது என்னைக்கு குறுக்கு விசாரணைக்கு போடப்பட்டிருக்கோ அன்னைக்கு மட்டும் பார்ட்டி வந்தால் போதும். இப்ப ஏதோ ஒரு பிரச்சனையின் காரணமா வந்து வீட்டின் உரிமையாளர் வீட்டை வந்து பூட்டிடுறாரு, வாடகைதாரர் கிட்ட சொல்லாம. இது மாதிரிலாம் செய்யலாமா? உடனடியா கைப்பற்றலாமா வீட்டை? இந்த மாதிரி அப்படி பண்றதுக்கு லேண்ட்லார்டுக்கு உரிமை கிடையாது. வந்து லேண்ட்லார்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் டெனண்ட்டை கொடுத்துட்டாங்கன்னா அவங்கள்ட்ட வாடகை வாங்குறதுக்கு உரிமை இருக்கு. அதை பொறுத்து அப்படியே சப்போஸ் அவங்கள காலி பண்ணணும் வாங்கணும் அப்படின்னா ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும், கோர்ட்டில் கேஸ் போடணும். கோர்ட்டில் கேஸ் போட்டு கோர்ட்டு மூலிமா அமீனா மூலிமா தான் காலி பண்ண முடியுமே தவிர நினைச்ச மாத்திரத்தில் ஒரு பூட்டு போடுறது சரியான செயல் அல்ல. அவங்களுக்கு அந்த உரிமை கிடையாது. அதுவும் இல்லாமல் நினைச்ச மாத்திரத்தில் போய் அடியாளை கூட்டிட்டு போய் காலி பண்ணி வைக்கிறதுக்கும் உரிமை கிடையாது. ஓகே. இப்போ வாடகைதாரர் வந்து ஏதோ ஒரு சேதம் செஞ்சிடறாரு வீட்டில் அப்படின்னா அதுக்கான இழப்பீடு வந்து வீட்டின் உரிமையாளர் வந்து கோரலாமா சார்? கண்டிப்பாக கேட்கலாம். இப்போ வீட்டில் ஒரு போர்ஷனை திடீர்னு ஒரு இடத்துல ஒரு வாஷிங் மிஷின் இருக்கு, அதை உடைச்சிட்டாரு, இல்லை ஒரு மேலே ஒரு பில்டிங்கே ஒன்று நாசம் பண்ணிட்டாருன்னா இப்போ அதை அவர் குறிப்பிட்டு இதுக்குள்ள நஷ்டஈடு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அது வந்து அவங்க ரெண்டு பேரும் பார்த்து பேசி முடிவு பண்ணிக்கிறதா சரியான முடிவாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து வாடகைதாரரோட உரிமைகள்னா என்ன சார்? வாடகைதாரர்களுக்கு உரிமை என்னன்னா அவங்க வந்து அந்த இடத்துல வசிக்கிறதுக்கு வீடாக இருந்தால் வசிக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் உரிமை இருக்கு. அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ்க்காக வாங்கியிருக்காங்கன்னா அவங்க அந்த இடத்துல பிஸ்னஸ் நடத்துறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. அவங்கள வந்து தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, மற்ற லேண்ட்லார்ட் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு எந்த அளவுக்கு போகலாம், எந்த அளவுக்கு போகக்கூடாது, எந்தெந்த இடத்துல காமன் ஏரியா போகலாம், எந்தெந்த காமன் ஏரியா போகக்கூடாது, அந்த காமன் ஏரியா எந்தெந்த அளவுக்கு போக பெர்மிட் பண்ணுறாங்களோ அது வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வீட்டுக்கு தேவையான தண்ணி, கரண்ட், மற்ற வேற ஏதாவது அம்யூனிட்டிஸ் அது தேவைப்படுதோ அதெல்லாம் கேட்டிருக்கிறதுக்கு உரிமை இருக்கு. அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மெயினாக நாட் டு டிஸ்டர்ப் மை பீஸ்ஃபுல் பொசஷன் அண்ட் என்ஜாய்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற உரிமையும் கேட்கலாம். ஏதாவது ஒரு வகையில் தொந்தரவோ கஷ்டமோ வந்ததுன்னா அப்போ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கோர்ட்டில் கேஸ் போட்டு இன்ஜெக்ஷன் வாங்கிக்கலாம். ஓகே. இப்போ அந்த வீட்டில் வந்து ஏதாவது வாட்டர் லீக்கேஜ் ஆகுது, இல்லை ட்ரைனேஜ் ப்ராப்ளம் வருது, இல்லை கரண்ட் சும்மா கட் ஆகிட்டே இருக்கு அப்படின்ற போது இந்த பழுதுபார்ப்பு செலவுகளை வந்து வீட்டின் உரிமையாளர் கிட்ட போய் கேட்கலாமா சார் இந்த வாடகைதாரர்? வீட்டை பொறுத்த வரைக்கும் வீட்டில் ஒரு மேஜர் ரிப்பேர் வந்ததுன்னா அது வந்து லேண்ட்லார்டு தான் பார்க்கணும். ஓகே. இப்போ வந்து அவங்க ஒரு சின்ன மைனர் ரிப்பேர்ஸ் வந்ததுன்னா இப்போ அவங்க யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு மைனர் இஷ்யூ இருந்ததுன்னா அப்போ வந்து அவங்க அதை வந்து டெனண்ட்டே பார்த்துக்கணும். ஆனால் பொதுவாக பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரிப்பேரை யார் பார்த்துக்கணுன்றதை லேண்ட்லார்டும் டெனண்ட் தான் சேர்ந்து முடிவு பண்ணணும். அவங்க என்ன முடிவு அக்ரிமெண்ட்ல என்ன கொண்டுட்டு வந்திருக்காங்களோ அதுபடி தான் பார்த்துக்கணும். ஓகே. இப்போ வந்து சட்டவிரோதமா வீட்டின் உரிமையாளர் வந்து துரத்தி விடுறாரு வாடகைதாரர் அப்படின்னா அப்போ என்ன செய்யணும் சார்? அவங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணுறாரு வாங்குறாரு அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதுக்கு மேலே அவங்க அங்கே வந்து வேற ஏதாவது ஒரு அராஜகம் பண்ணிட்டாங்க, வீட்டுக்குள்ளே போந்துட்டாங்க, இல்லை அங்கே வந்து ஒரு அடியால வச்சு அடிச்சு போட்டாங்க, ஜாமான டேமேஜ் பண்ணாங்க, அப்போ அதுவும் போலீஸ் கேஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் அந்த மாதிரி ஒருத்தர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அப்படின்னா பண்ணுறதுக்கு முன்னாடி சிவில் கோர்ட்டில் போயிட்டு அவங்க வந்து ஒரு பெட்டிஷன் போட்டு எனக்கு வந்து நாட் டு டிஸ்டர்ப் மை பீஸ்ஃபுல் பொசிஷன் என்ஜாய்மெண்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, என்ன வந்து எந்த விதத்துலையும் ஒரு
டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எனக்கு இன்ஜெக்ஷன் ஆர்டர் கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம். ம். ஒருவேளை ஏதாவது ஒரு பொசிஷன் ஏதாவது ஒரு பண்ணிட்டாரு, எனக்கு டிஸ்போசஸ் பண்ணிட்டாரு, ஏதாவது பண்ணிட்டாரு, திரும்பி எனக்கு ரெஸ்டோர் பண்ணி கொடுங்க ஓகே. அப்படின்னு சிவில் கோர்ட்ல கேஸ் கட்டலாம். இப்ப வாடகைதாரர் வந்து பாதுகாப்பு முன்பணத்தை வந்து திரும்பி கோரலாமா சார்? கண்டிப்பா அவருக்கு காலி பண்ற சமயத்துக்கு பொசிஷன் கொடுத்துட்ட பிறகு காலி பண்ணி ஓகே. கேட்கறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. உரிமை இருக்கு. இப்போ வந்து சார் இப்போ வீட்ல வந்து நான் தங்கி இருக்கேன் அப்படின்னா, நான் ஏதோ வெளிநாட்டுக்கு போறேன் இல்ல வெளியூருக்கு போறேன் அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்டு நான் அந்த வீட்ல தங்க வைக்கலாமா? மாற்று நபரை நான் தங்க வைக்கலாமா? இப்போ அது நீங்க அது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு சப்லீஸ் மாதிரி வருது, மேல் வாடகைக்கு விடுற மாதிரி வருது. ஓகே. இப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து நீங்க ஒரு கொடுத்துறதுக்காக கொடுத்துருக்கீங்கன்னா அப்போ அதுல வந்து நீங்க தங்கிக்கலாம், உங்க மனைவி தங்கிக்கலாம், இல்ல உங்க பிள்ளைகள் தங்கிக்கலாம், அப்பா அம்மா ஒரு ரிலேட்டிவ் தங்கிக்கலாம். ம். இப்போ அது இல்லாம வேற யாராவது எக்ஸ்ட்ராவா தங்கணும் வாங்கணும்னா அது உங்களோட உரிமை தான். அது வந்து பேசிக்கலி பாத்தீங்கன்னா அது ஓகே. அவங்களோட உரிமை தான். ம். இப்போ அந்த இடத்துல அவங்க இல்லாம வேற ஒருத்தரை கொண்டு உட்கார வச்சு நீங்க விடுறோம் அப்படின்னா அப்ப அது வந்து ஒரு மேல் வாடகைன்ற மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் ஓகே. இருக்கு, கருதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ம். ஒரு கெஸ்ட் வந்தாங்க, எனக்கு அவங்களோட இருக்காங்கன்னா அப்ப அது வந்து கெஸ்டா போயிடும், வந்திருக்காங்க ஆமா. ஒரு 4 நாள் இருப்பாங்க போயிடுவாங்கன்ற மாதிரி போயிடும். இப்போ ஓகே. நான் இங்க இருக்கிறேன், இப்போ நான் எடுத்து ஒரு வருஷம் வாடகை எடுத்திருக்கேன், நான் எனக்கு இங்க இருந்து நான் வேற ஒரு இடத்துக்கு மாற போறேன். ம். மாற போகும்போது சரி இது இன்னொரு எனக்கு ஒரு 8 மாசம் அக்ரிமெண்ட்ல காலியா இருக்கு, அதை என் ஃப்ரெண்டுக்கு வாடகைக்கு மேல் வாடகை கொடுத்துட்டு நான் போகலாமா அப்படின்னு போனீங்கன்னா அப்படி போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகே. ஸோ எதுவும் அப்படி மாற்றம் ஏதாவது இருந்துங்கன்னா லேண்ட்லார்டும் டெனண்ட்டும் தான் உட்காந்து பேசி அதை ஓகே. ஒழுங்கு பண்ணிக்கிறது தான் நல்லது. இப்போ நான் வாடகைக்கு வாங்கி இன்னொருத்தருக்கு நான் உள் வாடகைக்கு விடுறேன் அப்படின்னா இது சரியா தவறா சார்? கண்டிப்பா அது தவறு தான். ஓகே. ஆனா வந்து சப்போஸ் வந்து இந்த அக்ரிமெண்ட்ல நீங்க அந்த மாதிரி நான் பண்றதுக்கு வாய்ப்பு எனக்கு அதிகாரம் கொடுங்க. இப்போ வந்து ஒர்க் ஸ்பேஸ் சொல்றாங்க, ஒர்க் ஓகே. ஸ்டேஷன் அப்படின்லாம் சொல்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா பெரிய ஐடி பார்க்க மொத்தமா எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு நான் இதை வந்து ஒர்க் ஸ்பேஸாக தான் வச்சிருப்பேன், அதை வந்து நான் எனக்கு கீழே 10 20 100 டெனண்ட்டுக்கு அவங்களுக்கு ஓகே. புல் வாடகை கொடுவேன், டேபிள்லாம் விடுவேன் அப்படின்னு சொல்லி போட்டாங்கன்னா அப்படி அவங்க ஏதாவது அக்ரிமெண்ட்ல பெர்மிஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு பெர்மிஷபிளா இருக்கும். ஓகே. ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் இப்போ அதில் வந்து உள்வாடகை விடக்கூடாதுன்னா விடக்கூடாது, விடலாம் அப்படின்னா விடலாம், இல்லை அது ஒன்றுமே போடலை அப்படின்னா இப்போ 2 பேரும் சேர்ந்து தான் முடிவு பண்ணணும். ம். ஸோ ஜென்ரலாக வந்து ஒருத்தர் வாடகை கொடுத்தாருன்னா அவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணணும். மேல் வாடகை விடலான்றது அக்ரிமெண்ட்ல எக்ஸ்பிரஸாக இருந்தானா மேல் வாடகை விடலாம். ஓகே. இப்போ கடமைகள்னு எடுத்துக்கிட்டா வீட்டு உரிமையாளருடைய கடமைகள் என்ன, வாடகைதாரருடைய கடமைகள் என்ன சார்? வீட்டு உரிமையாளர்கள் கடமைன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கரெக்டாக அவங்களுக்கு வந்து சொத்து கூட ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டணும். ஓகே. இப்போ அதில் ஏதாவது கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த கடனை கரெக்டாக கட்டணும். ஓகே. அப்புறம் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியில் வரக்கூடிய தண்ணீர், எலக்ட்ரிசிட்டி அதெல்லாம் அதில் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வர்றதுக்கு உண்டான விஷயங்களை ஓகே. பண்ணணும். ம். வேற எந்த விதத்துலையும் அவருக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது. இது அவருடைய கடமைகள். இது லேண்ட்லார்டை டெனண்டை பொறுத்த வரைக்கும் கடமை இல்லைன்னா மாதம் கரெக்டாக வாடகை கொடுக்கணும், ம். மெயின்டெனன்ஸ் கட்டணும், இபி கனெக்ஷன் கொடுக்கணும், ஓகே. மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது, மற்றவங்களுக்கு நியூசன்ஸான விஷயங்கள் எதுவும் செய்யக்கூடாது. என்னென்ன பிற விஷயங்கள் பெர்மிஷன் பண்ணியிருக்கோ அனுமதிக்கப்பட்டிருக்கோ அது மட்டும் தான் செய்யணும். ஓகே. அனுமதி இல்லாத விஷயங்கள் பண்ணக்கூடாது, மேல் வாடகை கூடக்கூடாது, சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. என்ன காரணத்துக்காக வாடகை கொடுக்காங்களோ அந்த பர்பஸுக்கு மட்டும் தான் பயன்படுத்தினதை தவிர ஓகே. மாற்று உபயோகத்து பண்ணக்கூடாது. இதெல்லாம் அவங்களோட கடமைகள். ஓகே. இப்போ வந்து மின்சாரம் மற்றும் தண்ணீர் இதோடைய கட்டணம்லாம் யார் செலுத்தணும் சார்? பெரும்பாலும் இபி பொறுத்த வரைக்கும் டெனண்ட் தான் கட்டணும். ஏன்னா அது வந்து அவங்களோட பயன்பாட்டுக்கு சம்பந்தப்பட்டு வருது. ஓகே. இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட கனெக்ஷன் இருந்தால் அவங்க டைரெக்டாக கட்டிட்டு போயிடுவாங்க. ம். சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன் வச்சுக்கிட்டு அதுல இருந்து சப் மீட்டர் போட்டு ஒரு 6 7 8 பேருக்கு செலவு பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அப்படி வந்ததுன்னா அந்த மீட்டர் படி என்ன வருதோ அதை கட்டணும். ஓகே. தண்ணியை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து சார்ஜஸ்ன்னு ஏதாவது இருந்ததுன்னா அது யார் பே பண்ணணும், அவங்க 2 பேர் தான் முடிவு பண்ணணும். ஓகே. ட்ரைனேஜ் டாக்ஸு, வாட்டர் டாக்ஸ், அது டாக்ஸ்ன்னு வரும்போது ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்ன்றது வந்து பெரும்பாலும் லேண்ட்லார்ட் தான் போடணும். ஓகே. இப்போ வீட்டில் வந்து ஏதாவது இடிஞ்சு விழுந்துடுச்சு இல்லை ஏதோ ஒரு சேதம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த பழுதுபார்ப்பு செலவு யார் ஏற்றுக்கொள்ளணும்? பழுது பார்க்குற செலவு வந்து கண்டிப்பாக லேண்ட்லார்ட் தான் ஏற்றுக்கணும். ஓகே. பில்டிங்கை வந்து நம்ம வந்து ஒரு உபயோகத்துக்கு தான் அவங்க கொடுக்குறாங்க. ஓகே. உபயோகம் கொடுக்கணும், அந்த உபயோகம் பண்ணுற அளவுக்கு அவங்க எல்லா விஷயமும் இருக்கணும். ஸோ அதில் வந்து ஒரு திடீர்னு ஒரு உடஞ்சி உள்ளது இல்லை பழுது வந்ததுன்னா அதை வந்து லேண்ட்லார்டை குறிப்பிட்ட டைமுக்குள்ள அட்டன் பண்ணி கொடுக்கணும். ஓகே. இப்போ வாடகைதாரருடைய சொத்துக்கு வீட்டின் உரிமையாளர் வந்து சேதம் விளைவிக்கலாமா சார்? அதெல்லாம் வந்து சட்டத்துக்கு புறமான விஷயம். ஓகே. இப்போ வந்து உங்களுடைய லேண்ட்லார்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்களோட உரிமைகள் என்னன்னா அவங்க கிட்ட இருந்து வாடகை வாங்குறது மட்டும்தான் உங்களுக்கு உரிமை. ஓகே. வாடகை தரல அப்படின்னா நீங்க அதுக்கு காலி பண்றதுக்கு கேஸ் போடலாம், ஓகே. இல்ல வாடகை தாங்கன்னு கேஸ் போடலாம். அதை விட்டுட்டு இதுக்கு வஞ்சம் தீக்கிற விதமாவோ இல்ல ஓகே. ரிவெஞ்சாகவோ போயிட்டு அவங்க வீட்டுல போய்
அவனுக்கு சொந்தமான கடையிலேயோ போய் அங்கே போய் கலாட்டா பண்ணுறது வாங்குறதுன்னா ஓகே அது ஒரு கிரிமினல் கேஸ் ஆகிரும், பிரச்சனை தான் வரும். ஓகே. இப்போ வந்து வாடகைதாரருடைய வீட்ல போய் உரிமையாளர் போய் உட்கார்றது, பேசுறது, அடிக்கடி பேசுறது, அவங்களுடைய அமைதியை வந்து இவர் தடுக்கிற மாதிரி செயல்களை செய்யறது, இதெல்லாம் வந்து சரியா தவறா சார்? இப்போ வாடகை கேட்கறதுக்காக ஒருத்தர் போனாருன்னா அது வந்து வாடகை கேட்கற போறது அது வந்து ஓகே. அவருக்கு அது உரிமை. ஏன்னா வாடகை வாங்குறது உரிமை, வாடகை கேட்கறது உரிமை. ஓகே. வாடகை தரல அப்படின்னா அதுக்கு போய் வேற விஷயமா ஒரு ரவுடிசம் எம்ப்ளாய் பண்றது, ஒரு அங்க போயிட்டு ஒரு அராஜகம் பண்றது, அதெல்லாம் வந்து சட்டத்தில் அனுமதிக்கப்பட்டது இல்லை. ஓகே. ஸோ அது மாதிரி ஏதாவது அங்கே போய் ஏதாவது பண்ணாங்க, பேசுனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். இல்லை கோர்ட்லேயே வந்து எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ட்டில் கேஸ் போட்டு ஒரு இன்ஜெக்ஷன் ஆர்டரும் வாங்கலாம். ஓகே. இப்போ ஒப்பந்தத்தை 2 பேர்ல யாராவது ஒருத்தர் மீறினாலும் என்ன நடவடிக்கை எடுக்கணும் சார்? அந்த அக்ரிமெண்ட்ல தான் போட்டிருப்போம். ஓகே. அக்ரிமெண்ட்ல வந்து சப்போஸ் 2 மாசம் வாடகை கொடுக்கல அப்படின்னா இவங்க வந்து காலி பண்றதுக்கு ஓகே. உத்தரவு, காலி பண்றதுக்கு நோட்டீஸ் அனுப்பலாம் ம். அப்படின்ற மாதிரி உத்தரவு போட்டிருக்கலாம். அதே மாதிரி இவருங்க வந்து ஒரு விஷயத்தை பழுது பார்த்துக்க சொல்லி ஒரு ரிப்பேராக இருந்துச்சு பழுது பார்க்கணும் அப்படின்னா அதை பழுது பார்க்க தவறிட்டாங்கன்னா அதுக்கு வந்து இவங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் காலி பண்ணுறதுக்கு போகிறாங்க போகலாம். இல்லை நான் அவரே வந்து நான் அந்த என்ன ரிப்பேர் இருக்கோ அந்த ஒர்க்கை அவங்ககிட்ட பண்ணிட்டு அதுக்குண்டான காசை வந்து இவங்கள்ட்ட வந்து கழிச்சுக்கலாம். ஓகே. அப்போ எந்தெந்த காரணங்களுக்காக வாடகைதாரரை வந்து வீட்டின் உரிமையாளர் வெளியே அனுப்பலாம் சார்? இல்ல அது வந்து வாடகை கொடுக்காம இருக்கிறது மட்டும்தான் காரணமா? இல்லை வாடகை கொடுக்கா மட்டும் இல்லை. இப்போ வந்து சட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 21 சப்கிளாஸ் 2ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்கள் சொல்லியிருக்காங்க. ம். இப்போ வந்து அவருக்கு தேவைப்படுற காரணத்துக்கு அவங்களுக்கு ஓகே. ப்ராப்பர்ட்டி எனக்கு தேவைப்படுது, ஓகே. இல்லை அவங்க நியூசன்ஸ் பண்ணுறாங்க, பக்கத்தில் உள்ளவங்க பிரச்சனை பண்ணுறாங்க, ஓகே. அக்ரிமெண்ட் டேர்ம்ஸை வயலேட் பண்ணுறாங்க, அப்படியே நிறைய ஒரு 8-9 காரணங்கள் சொல்லியிருக்காங்க. ம். அந்த 8-9 காரணங்களுக்காக நீங்கள் பெட்டிஷன் போட்டு காலி பண்ணுறது ஓகே. பண்ணலாம். அதுவும் இல்லாமல் அந்த அக்ரிமெண்ட்ல நீங்கள் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனீங்களோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வயலேஷன் ஆகுனா கூட ம். அதை காரணமாக சொல்லி கூட நீங்கள் அக்ரிமெண்ட்டை டெர்மினேட் பண்ணி காலி பண்ண சொல்லலாம். ஓகே. அதான் சார் நீங்க சொன்ன மாதிரி இப்போ எனக்கு திடீர்னு அந்த வீடு எனக்கு தேவைப்படுது, இல்லைன்னா அந்த வீட்டை நான் இடிச்சு மறுபடியும் கட்ட போறேன் அப்படின்னா உடனடியா வந்து வாடகைதாரரை வெளியே அனுப்பலாமா சார்? இல்லை அதுக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பணும். நோட்டீஸ் அனுப்பி அவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுக்கணும். ஓகே. அவங்க அது ஒத்து பண்ணலை அப்படின்னா நீங்கள் அதை பேஸ் பண்ணி கோர்ட்டில் கேஸ் போடலாம். ஓகே. இப்போ வாடகைதாரர் வந்து வீட்டின் உரிமையாளரை சும்மா சும்மா தொந்தரவு பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னா அப்போ வீட்டின் உரிமையாளர் வந்து வெளியேற்றலாமா சார்? அது ஒரு நியூசன்ஸ்ன்ற மாதிரி வருது நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா. ஆமா. அது என்ன மாதிரி நியூசன்ஸ் பண்ணுறாரு, என்ன மாதிரி கெடுதல் பண்ணுறாரு அப்படின்றத பொறுத்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அதையும் ஒரு காரணமாக சொல்லி கூட நீங்கள் முதல்ல அக்ரிமெண்ட் டெர்மினேட் பண்ணணும். ஓகே. நான் நீ வந்து இந்த மாதிரி உன்னால எனக்கு இவ்வளோ இடைஞ்சலா இருக்கு, நீ ஓகே. என்ன உன்னால எனக்கு இவ்வளோ இடைஞ்சலா இருக்கு, இல்லை உன்னால என் டெனண்ட்டுக்கு இவ்வளோ இடைஞ்சலா இருக்கு, நீ இதெல்லாம் சொல்லி நிறுத்த மாட்டேன், அதனால நான் அந்த அக்ரிமெண்ட் டெர்மினேட் பண்ணுறேன், காலி பண்ணி கொடு, காலி பண்ணலாம் நான் கேஸ் போடுவேன்னு சொல்லி கேஸ் போடலாம். இப்போ வாடகைதாரர் வந்து சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுறாரு அந்த வீட்டை வச்சுட்டு அப்படின்னா இதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுக்கணும்? காலி பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து ஒரே விதமாக தான் இருக்கும், ஒரு முழு ரிலீஃபாக இருக்கும். பட் நீங்கள் வந்து அங்கே சட்டவிரோதம் அப்படி பண்ணுறாங்கன்னா இப்போ அந்த சமயத்தில் ஒரு போலீஸ் கூட கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி சட்டவிரோதமான செயலை அவங்க பண்ணிட்டு இருக்காரு, அவங்க மேலே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி கூட நீங்கள் சொல்லலாம். ஓகே. எங்களை இது மாதிரி சட்டவிரோதமான செயலில் அவர் ஈடுபடுறாரு, அங்கே எதுவும் இப்படி அது மாதிரி விஷயம் பண்ணாமல் இருக்கிறது எங்களுக்கு ப்ரொடெக்ஷனாக கொடுங்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்லேயே நீங்கள் மனு ஓகே. கொடுங்க. நீதிமன்றங்கள் மூலமா வந்து வெளியேற்ற முடியுமா சார் இது? கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே. இப்போ வந்து இது வந்து எவ்வளவு காலம் ஆகும்? காலன்றது வந்து தான் பெரிய கொஸ்டினாக இருக்குது. இப்போ நியூ டெனன்ஸ் ஆக்டில் கேஸ் போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து கேஸை வந்து குயிக்காக காலி பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து பழைய சட்டத்தில் வந்து ஒரு லென்த்தி ப்ராசஸாக இருந்தது. இப்போ வந்து ரொம்ப சம்மரி ப்ரொசீடிங்ஸாக பண்ணணும்னு சொல்லி தான் அந்த ப்ரொசீடிங்ஸே ரொம்ப சம்மரி ஆக்கிட்டாங்க. கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்ல வேண்டிய தேவையில்லை, ஓகே. அதை ப்ரூஃப் ஆஃப் இடியட் ஃபைல் பண்ணால் போதும். குறுக்கு விசாரணை பெரும்பாலான கேஸில் இருக்கிறது இல்லை, இருந்தாலும் அதுவும் ஷார்ட் அண்ட் ஷார்ட்டாக முடிஞ்சிடும். அப்புறம் ஆர்குமெண்ட் டேரெக்டாக போய் ரிட்டன் ஆர்குமெண்ட் ஃபைல் பண்ணிவிட்டு கேஸை முடிச்சிடுறாங்க, ரொம்ப குயிக்காக முடிச்சிடறாங்க. நீங்கள் வந்து அதுக்கு நியூ சட்டத்தின்படி, நியூ டெனன்ஸ் ஆக்ட் படி. ஸோ அதுபடி நீங்கள் பண்ணணும்னா பேசிக்காக நீங்கள் அந்த அக்ரிமெண்ட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். ஸோ அதுதான் கேட் பாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் நீங்கள் சிவில் கேஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் லாங் எடுக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இந்த கேஸை பொறுத்தவரைக்கும் இது இவ்வளோ நாள் தான் ஆகும் நம்மளால சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமான கோர்ட் இருக்குது. இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்ட் கோர்ட் தனியாகவே இருக்குது. ஸ்மால் காஸ்ட் கோர்ட்டில் உள்ள கோர்ட்டை வந்து முதல்ல ரெண்ட் கண்ட்ரோலர்ன்றாங்க, இப்போ அதுதான் ட்ரிபுனலாக ஆக்கி வச்சு அவங்கள வச்சுருக்காங்க. அவங்க அந்த கேஸை மட்டும்தான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு இப்போ எல்லாம் குயிக்காக ப்ரொசீஜரும் ஸ்டார்ட் ஆனதுனால கேஸும் குயிக்காக முடிச்சிட்டாங்க. இது வெளியூர்களில் பார்த்தீங்கன்னா அவங்க இதுக்கு தனியாக ஒரு கோர்ட்டு கிடையாது, அவங்க முன்சிபல் கோர்ட்டில் உள்ளவங்க தான் நீங்கள் இல்லை இதையும் சேர்த்து பாருங்கன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க.
இப்போ அவங்களுக்கு வேற ஒரு அசைன்மெண்ட்டே இருக்குது. அவங்க சாதாரண மற்ற கேஸ் எல்லாம் சேர்த்து பார்க்குறாங்க, அதையும் இதையும் சேர்த்து பார்க்குறாங்க. அங்கே வந்து வால்யூம் ஆஃப் வந்து கேஸ் ஜாஸ்தியாக இருக்கும்போது கொஞ்சம் டைம் இழுக்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஸோ இந்த கேள்விக்கு சரியான பதில்னா ஒவ்வொரு கோர்ட்டுக்கும் ஒவ்வொரு அங்கே உள்ள ப்ராக்டிஸை பொறுத்து இருக்குது. என்னையோ இப்போ உள்ள ப்ரொசீஜர் படி கொஞ்சம் குயிக்காகவே பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகே. இப்போ வாடகை நீதிமன்றம்னா என்ன சார்? இது எதற்காக உருவாக்கப்பட்டது? வாடகை நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நியூ டெனன்சி ஆக்டை பொறுத்த வரைக்கும் 3 விதமான அத்தாரிட்டிஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ம் ரெண்ட் அத்தாரிட்டின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணிங்கன்னா அவங்க வந்து வேலை அவங்க வந்து ஒவ்வொரு டெனண்ட்டும் லேண்ட்லார்டும் வந்து அவங்ககிட்ட வந்து வாடகை ஒப்பந்தத்தை பதிவு பண்ணணும். ஓகே பதிவு பண்ணிட்டா அதில் அவங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் அதை அவங்க ஷார்ட் அவுட் பண்ணாங்க. வாடகை எவ்வளோ இருக்கணும், ஏற்றணும், ஓகே கொடுக்கல அவங்கள்ட்ட பெட்டிஷன் போடலாம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து ரெண்ட் கோர்ட் இருக்குது. ரெண்ட் கோர்ட் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்ட் ட்ரிபியூனல் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து இந்த காலி பண்ணுற கேஸெல்லாம் ஓகே காலி பண்ணுறது கேஸ்க்கெல்லாம் ஃபைல் பண்ணுறதை பண்ணலாம். அதுக்கு மேலே ஒரு அப்பீல் இதாக இருக்காங்க. அவங்க அப்பீலட் அத்தாரிட்டி அவங்க வந்து இதுக்கு ஏற்கனவே அவங்க 2 பேரும் பாஸ் பண்ண ஆர்டர்ஸ் மேலே ஏதாவது அப்பீல் ஃபைல் பண்ணுறதா அப்பீல் பண்ணலாம். ஸோ இந்த 3 நீதிமன்றம் தான் இந்த புது டெனன்சி ஆக்டில் உருவாக்கப்பட்ட ஓகே 3 அத்தாரிட்டி நீதிமன்றம் சொல்லலாம். இது வந்து சிவில் நீதிமன்றங்கள்ல இருந்து எவ்வாறு வேறுபடுது சார்? சிவில் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த காலத்திலே வெள்ளைக்காரன் காலத்திலே கொண்டுட்டு வரப்பட்ட ஒரு நீதிமன்றம். அப்போ அன்னைக்குள்ள பிரச்சனைகளை வச்சு அவங்க வந்து ஒரு கேஸுன்னா நோட்டீஸ் சம்மன்ஸ் போகணும், வாதியை விசாரிக்கணும், வாதியை தரப்பு பாக்ஸில் ஏறி சாட்சி சொல்லணும், அவரை குறுக்கு விசாரணை பண்ணணும், அப்புறம் எதிர்த்தரப்பு விசாரணை பண்ணணும். பெரிய லென்த்தி ப்ராசஸ் ஆகிருது. இது லென்த்தி ப்ராசஸாக இருக்குது. இது எப்படி மாடர்னைஸ் பண்ணுறது, எவ்வளோ ஷார்டன் பண்ணுறதுன்றது தான் இப்படி யோசனை பண்ணி தான் இப்போ புதுசாக உள்ள மெத்தடு கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனுடைய அட்வான்ஸ்டு தான் இப்போ ஒரு அட்வான்ஸ்டு ஒரு அட்வான்ஸ் கோர்ட் தான் இந்த மாதிரி ஒரு நீதிமன்றம் சொல்லுவாங்க. இப்போ வாடகை நீதிமன்றங்கள்ல யார் மனு தாக்கல் செய்யணும் சார்? அதுக்கான ஆவணங்கள் என்னென்ன தேவைப்படுது? இப்போ ஒரு லேண்ட்லார்டாக இருந்து பிடிச்சுன்னு காலி பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து கோர்ட்டில் 2 பேருக்கு உள்ள அக்ரிமெண்ட்டை காட்டணும். அப்புறம் அவங்க 2 பேருக்கும் இடையில உள்ள அக்ரிமெண்ட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கான ப்ராசஸை காமிக்கணும். அது போக வந்து அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு வயலேஷன் ஆகிருந்ததுன்னா அது சம்மந்தமாக நோட்டீஸ் அனுப்பிச்சிருப்பாங்க. இவங்களோட நோட்டீஸு, அவங்களோட பதில் நோட்டீஸு அதையும் காக்கலாம். அப்போ அவங்களுடைய ப்ரூஃப் இருந்தால் ப்ரூஃப்கான ஐடென்டி ப்ரூஃப் கூட காமிக்கலாம். இப்போ சப்போஸ் தேவைப்பட்டால் அவங்களுடைய நான் தான் ஓனர் அப்படின்னு ஓனர்ஷிப்பு டிஸ்ட்ரிபியூட்டாக இருந்ததுன்னா நான் தான் ஓனர்ன்றது காமிக்கிறதுக்கு அவங்களுடைய கிரைய பத்திரமோ பட்டா சொத்து வரி இல்லை ஈசி இதையும் காமிக்கலாம். இப்போ ஓனர்ஷிப் அவங்க அட்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது தேவைப்படாது. ஓகே. இதுக்கு வந்து வழக்கறிஞர்கள் வந்து ஆஜராகலாமா சார்? அதே மாதிரி இதை வந்து மேல்முறையீடு செய்ய முடியுமா? இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்ட்டியாக பண்ண முடியாது. அட்வொகேட்டை வச்சு தான் நீங்கள் பண்ணி ஆகணும். அட்வொகேட்டுக்கு ஒரு வக்காலத்தை கொடுத்தா போதும், அவங்க அந்த கேஸை எடுத்து நடத்துவாங்க. நீங்கள் கோர்ட்டுக்கு போக வேண்டிய தேவையில்லை, எல்லா வயதாக நீங்கள் போக வேண்டிய தேவையில்லை. என்னைக்கு நீங்கள் சாட்சி சொல்ல தேவைப்படுதோ அல்லது என்னைக்கு குறுக்கு விசாரணைக்கு போடப்பட்டிருக்கோ அன்னைக்கு மட்டும் பார்ட்டி வந்தால் போதும். மற்றபடி சாட்சி சொல்கிறதுக்கோ இல்லை குறுக்கு விசாரணையே இல்லாத சமயத்தில் கோர்ட்டுக்கு போக வேண்டிய பார்ட்டி போக வேண்டிய தேவையில்லை. இல்லை அவங்களுக்கு பதிலாக சப்போஸ் அவங்களால போக முடியலைன்னா அவங்க ஒரு பவர் ஆஃப் அட்டர்னியை நியமிச்சு கூட அவங்கள வச்சு கூட அவங்க சார்பாக கூட கோர்ட்டுக்கு அனுப்பிக்கலாம். ஓகே. இப்போ வாடகை தீர்ப்பாயம்னா என்ன சார்? தீர்ப்பாயத்தோட முடிவு தான் இறுதியானதா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட் கோர்ட்டுக்கு மேலே ஒரு அப்பீல் இருக்கு. இது 2 தான் இந்த சட்டத்தில் சொல்லப்பட்ட ஒரு கோர்ட்ஸ். ரெண்ட் கோர்ட்டு, அதுக்கு மேலே ஒரு அப்பீல் கோர்ட்டு. அது மாதிரிலாம் அதுக்கு மேலே நீங்கள் போகணும் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் ரெமடின்னு சொல்லுவாங்க. சிஆர்பி, அதாவது வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா படி